தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. மல்லி 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 மல்லி. உள்ள பொந்துக்குள்ள எலி ஒண்ணு செத்து கிடக்கான். உக்காரு, கொஞ்ச நேரத்துல பழகிரும். வெண்பா, 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 அழக்கூடாது வெண்பா. நீ தைரியமா இரு. அப்பாக்கு ஒண்ணும் இல்ல, அப்பா நல்லா இருக்க. வெண்பா, 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 என்னாச்சுமா? சொன்ன கேள, அழாத. டாடாக்கு ஒண்ணு இல்ல, டாடாக்கு ஒண்ணு இல்ல. அழக்கூடாது, சரியா? இங்க பாரு வெண்பா, ஒண்ணு இல்லம்மா. டாடாக்கு ஒண்ணு இல்ல. வெண்பா, டாடாக்கு ஒண்ணு இல்லம்மா. நீ அழாதானே? சாப்பிட்டியா? ஒழுங்கா ஸ்கூலுக்கு போனியா? படிச்சியாமா? வெண்பா, இந்த வெண்பா சாப்பிடுமா, சாப்பிடு. கொஞ்சம் சாப்பிடு. சாப்பிடாம இருக்க கூடாது, உடம்பு கெட்டுரும். டாடா உனக்கு ஊட்டுற ஆக்காட்டு. சாப்பிடு. சாப்பிடாம இருக்க கூடாதுடா. இந்த ஒரு வாய் சாப்பிடு. அப்படிதான், சாப்பிடாம இருக்க கூடாது, அப்புறம் உடம்பு கெட்டு போயிடும். சரியா? நல்லா சாப்பிடணும். இந்தா சாப்பிடு. இந்தா சாப்பிடு. அப்படிலாம் சொல்லக்கூடாது, டாடாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. இந்தா நீ சாப்பிடுமா, நீ சாப்பிடு. சாப்பிடு. கொஞ்சம் சாப்பிடு. வெண்பா, என்னடா சாப்பாடு பிடிக்கலையா? வெண்பா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நீ அட்ஜஸ்ட் பண்ண கத்துக்கிட்டல. நீ சாப்பிடாம இருந்தா டாடாக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குமா. கொஞ்சம் சாப்பிடு, டாடாக்காக சாப்பிடு. சாப்பிடுமா, டாடாக்காக சாப்பிடுமா. சாப்பிடு. யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்? சாப்பிடு. இந்த சாப்பிடுமா, கொஞ்சம் சாப்பிடு. இந்த சாப்பிடு. ஏய், என்னடா பண்ற? என்னடா பண்ற? சாப்பாட்டால கீழே போட்டுக்கிட்டு இருக்க. ஏய், சாப்பிடு வெண்பா, சாப்பிடு. ஏய், நல்லா சாப்பிடு. வெண்பா, ஏய், வந்து சேர்ந்திருக்கானு பாரு. வெண்பா, என்ன மன்னிச்சிரு வெண்பா. எனக்கு பொண்ணா பிறந்துட்டு நீ அனுபவிக்க கூடாத கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்ட. இப்ப நானும் இல்லாம, மல்லியும் இல்லாம என் தங்கம் என்ன பண்றான்னு தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன்?
மல்லியம்மா, நான் வந்துடுறேன் மல்லியம்மா. டாடா, உங்களை நான் பார்க்கணும் டாடா. மல்லியம்மா, என்னை கூட்டிட்டு போங்க மல்லியம்மா. மல்லியம்மா, என்னை கூட்டிட்டு போங்கம்மா. வெண்பா, வா சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடுலாம் ஒண்ணும் வேணாம். நான் மல்லியம்மா கிட்ட போகணும், டாடாவை பார்க்கணும். இங்க பாரு வெண்பா, நீ காலையில இருந்து சொன்னது ஏதோ சொல்லிட்டு இருக்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னே தெரியல. உன்னை திரும்ப மல்லி கிட்ட கூட்டிட்டு போய் விடுறதுக்காகவா நாங்க இங்க கூட்டிட்டு வந்தோம்? அந்த மல்லி யாரோ ஒருத்தி வெண்பா. உங்க அப்பா சம்பளம் கொடுத்து உன்னை பாத்துக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்தவ. ஆனா நான் யாரு? உன் அம்மா கூட பிறந்தவ. உன் சொந்த தாத்தா வீடு இது வெண்பா. அவளை விட நாங்க உன்னை நிச்சயமா நல்லாதான் பாத்துப்போம். இங்க உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ இங்கதான் இனிமே இருக்கணும். இதுதான் உன் வாழ்க்கை. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ வெண்பா. எத்தனை நாள் இப்படியே அழுதுட்டு இருக்க போற? என்னைக்கா இருந்தாலும் நான் மல்லியம்மா கிட்ட தான் போவேன். மல்லியம்மா எனக்கு வேணும். நான் இங்க இருக்க மாட்டேன். எனக்கு இங்க இருக்க பிடிக்கல. சரி, அதை பாத்துக்கலாம். முதல்ல வந்து சாப்பிடு. எனக்கு சாப்பாடுலாம் ஒண்ணும் வேணாம். நான் சாப்பிட மாட்டேன். மல்லியம்மா ஊட்டி விட்டதான் சாப்பிடுவேன். ஏய், என்னடி? நானும் கோவப்படக்கூடாது, அன்பா நடந்துக்கணும்னு நினைச்சு பொறுமையா பேசிட்டு இருந்தா ஓவரா தான் போயிட்டு இருக்க. யார்கிட்ட விளையாட்டு காட்டிட்டு இருக்க? இந்த வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத சொல்லிட்டேன். இப்ப சாப்பிட்டு வர போறியா இல்லையா? ஏமா நிச்சா, ஏமா ஏன் கோபப்படுற? இவ குழந்தம்மா, இவகிட்ட போய் கத்திக்கிட்டு இருக்கிற. அன்பா கூப்பிடுமா, இவ வருவா. யாரு இவளா? காலையில இருந்து நான் எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது? என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாப்பா. நாம என்ன இவ்வளவு கொடுமைப்படுத்துவா கூட்டிட்டு வந்தோம்? சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேன்றா. நீ சும்மாருமா. விட்டா குழந்தைகிட்ட ஈக்குவலா சண்டை போடுவ போல. பேசுற விதத்துல பேசினா இவ நம்ம வழிக்கு வந்துட போறா. வெண்பா குட்டி, வாடா, தாத்தா கூட வந்து உட்காந்து சாப்பிடுங்க. வாங்க, வாடா செல்லம், வா வா வான்னு சொல்றேன்ல. வா வாணி சார், உட்காருங்க. வெண்பா குட்டி, உனக்கு என்ன வேணும்? நிசா, வெண்பாவுக்கு என்ன வேணும்னு கேட்டு எடுத்து வைமா. இங்க பாரு, அங்க மாதிரி நைட்டுக்கு சோறு பழைய சாதம்லாம் இல்ல. இங்க நாங்க நிறைய வெரைட்டி செஞ்சு வச்சிருக்கோம். உனக்கு என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். இங்க எப்பவுமே இப்படிதான் இருக்கும். சொல்லு, இட்லியா, இடியாப்பமா, சப்பாத்தியா, தோசையா, என்ன வேணும்? இடியாப்பம் சாப்பிடு கண்ணு. தேங்காய் பால் ஊத்தி சாப்பிட்டா நல்லா இருக்கும். எனக்கு எதுவும் வேணாம். அப்ப தாத்தா கடையில இருந்து பரோட்டா வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல பீஸா, பர்கர் அந்த மாதிரி எதுவும் வேணுமா? என்ன வேணும்னு சொல்லுடா. சித்தி ஆன்லைன்ல ஆர்டர் போடுவான். வெண்பா, இப்படி அடம் பிடிக்காத. நீ சாப்பிட்டாதான் தாத்தாவும் சாப்பிடுவாரு. அவர் சாப்பிட்டுட்டு மாத்திரை எல்லாம் போடணும், புரிஞ்சுக்கோ. என்ன வேணும் சொல்லு. எனக்கு மல்லியம்மா சமைச்சு தர சாப்பாடு தான் வேணும். இங்க பாரு, அவ சமைக்கிறத விட இங்க எல்லாமே ஹைஜீனிக்கா இருக்கும், டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டு பாரு முதல்ல. இங்க பாரு, வம்பு பண்ணாம எது வேணுமோ கேட்டு சாப்பிடு. பொறுமா, இவ சாப்பிடுவாமா, நான் எடுத்து வைக்கிறேன். சூப்பரா இருக்கும் தேங்காய் பால். சாப்பிடு, சாப்பிடுறா. எனக்கு இடியாப்பம் வேணாம், ஒண்ணும் வேணாம். அம்மாடி அம்மாடி, இருமா. ஏன், இவ குழந்தம்மா. எது இது குழந்தையா? குழந்தை மாதிரியா பண்ணிட்டு இருக்கா? விஷப்பா. நல்ல மண்டே கழுவிதான் அந்த மல்லி அமுச்சு வச்சிருக்கா. இவ்வளெல்லாம் ராஜாத்தி கண்ணு செல்லோன்னு கொஞ்சிட்டு இருந்தீங்க, வேலைக்கே ஆகாது. நீ பொறுமையா இருந்த சார். குழந்தைக்கு என்ன தெரியும்? வெண்பா, தாத்தாவுக்காக ஒரே ஒரு இட்லியாவது சாப்பிடக்கூடாதா? நீ சாப்பிடாம தாத்தாவால சாப்பிடவே முடியாதுடா. ஏய், இங்க பாரு, இனிமே உனக்கு மல்லி அம்மா, மண்ணாங்கட்டி அம்மாலாம் ஜென்மத்துக்கும் கிடையாது. கடைசி வரைக்கும் நீ எங்க கூட தான் இருக்கணும். நாமெல்லாம் வெளிநாட்டுக்கு போக போறோம். அவ நினைச்சா கூட அங்கெல்லாம் வரவே முடியாது. அதுக்கெல்லாம் அவளுக்கு வக்கும் கிடையாது. புத்திசாலி பொண்ணா புரிஞ்சு நடந்துக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நிசா, குழந்தைய பயமுறுத்தாதம்மா. வெண்பா, நாம லண்டனுக்கு போறோம்டா. சூப்பரா இருக்கும். நீ பாட்டெல்லாம் படிச்சிருப்பியே, லண்டன் ஃப்ரிட்ஜஸ் பாலின் டவுன்னு. அந்த லண்டனுக்கு போறோம்.
லண்டன் பிரிட்ஜ் எல்லாம் நீ நேராவே பார்க்கலாம். ஏய், பாருங்கப்பா எப்படி திமிர் எடுத்து போறான்னு பாருங்க. இப்படி கொஞ்சிட்டே இருந்த இவகிட்ட வேலை நடக்காது. பொறுமையா இருமா, இன்னைக்கு தானே வந்திருக்கா. 2-3 நாள்ல நம்ம வழிக்கு வந்துருவா. வந்துதான் ஆகணும். கொஞ்சம் விட்டுப்புடி. நீ ரொம்ப எரிச்சல் பட்டு பேசி அவகிட்ட வெறுப்ப சம்பாதிச்சுக்காத. அன்பா பேசுமா. நீங்க 2 பேரும் கூத்தடிக்கிறீங்களே, உங்க 2 பேரும் கொளுத்ததான் போறேன். ரஞ்சி, ஓய், என்ன இன்னும் நடந்ததுல இருந்து நீ வெளியிலே வரலையா? உன் கண்ணுல அந்த மரண பயம் அப்படியே இருக்கு. உங்களுக்கு பதட்டமாவே இல்லையா ராஜிமா? அட போமா, இவள மாதிரி நான் எத்தனை பேர் பார்த்திருப்பேன். அவளாலெல்லாம் ஒண்ணுமே கிழிக்க முடியாது. சும்மா வாய் சாவடால் தான். இதெல்லாம் போட்டு நீ உன் மனசுல வரி பண்ணிக்காத. நியாயப்படி அவ கதிரேசன் மேலதான் போய் பாயணும். நாமளா கேஸ் போட்டோம், அவரா வந்தாரு. இந்த மாதிரி ஒரு உதவி செய்ய முடியுமான்னு கேட்டாரு. நாம ஒரு சின்ன டீலிங் முடிச்சிட்டு செஞ்சு கொடுத்தோம். அப்புறம் எதுக்கு மல்லிகிட்ட டீல் பேசுனேன்னு கேக்குறியா? விஜய் ஜெயிலுக்கு போனதும் குழந்தை மல்லிகிட்ட இருக்கட்டும்னு ஜட்ஜ்மெண்ட் வந்துடக்கூடாது பாரு. அதுக்காக தான் டைவர்ஸே அப்ளை பண்ண வச்சேன். நீ என்ன நினைக்கிறேன்னு புரியுது. மல்லி டைவர்ஸ் கொடுத்துட்டா நமக்கு விஜய கட்டி வைக்கிற மாதிரி பெரியமா சொன்னாங்களேன்னு தானே யோசிக்கிற. அதெல்லாம் நடக்கிற காரியமா ரஞ்சி? இவ போயிட்டா ஓடி வந்து அவன் உன்னை கட்டிப்பானா என்ன? அதுவும் நீயும் நானும் சேர்ந்து இவ்ளோ செஞ்சதுக்கு அப்புறமும் அவன் போய் உன்னை கட்டிப்பானா? நீ அவனெல்லாம் விட்டு தள்ளு. உனக்கு வேற நல்ல வாழ்க்கைய நானே அமைச்சு தரேன். இப்போ நடந்ததெல்லாம் மனசுல இருந்து தூக்கி எரிஞ்சிட்டு கொஞ்சம் நல்ல காஃபியா உன் கையால போட்டு எடுத்துட்டு வரியா? நீங்க 2 பேரும் கூத்தடிக்கிறீங்களே, உங்க 2 பேரும் கொளுத்ததான் போறேன். எங்களை பிரிச்சு விட்டுட்டு நீங்க நிம்மதியா வாழ்ந்துக்கலாம் நினைச்சிடாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் மரண பீதியோட தான் அலையணும். மல்லி என்ன செய்வா, ஏதாவது செஞ்சிடுவாளான்னு நீங்க 2 பேரும் பயந்து பயந்து சாவணும். ராஜிமா, நான் தான் ராஜிமா. ராஜிமா, என்ன ஆச்சு? நான் தான். நீதானா? தோல்ல பலி விழுந்துருச்சோன்னு நினைச்சேன். சரி, இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. மரண பயம் இவங்க கண்லயும் இருக்கு. சும்மா தைரியம் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. என் மல்லி நில்லுடி. பெரியம்மா, ஏய், இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச காலை உடைச்சிருவேன் சொல்லிட்டேன். அப்படியே போயிடுறீ. உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க பெரியம்மா. நான் எவ பேச்சு கேட்க தயாரா இல்ல. எந்த மூஞ்சிய வச்சுட்டு நீங்க வந்த? அப்படியே திரும்பி பார்க்காம ஓடி போயிடு. இதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. ஆனா நான் ஏதாச்சும் கோவத்துல செய்யறதுக்குள்ள முதல்ல இங்க இருந்து போயிடு. நீ நான் தூக்கி வளர்த்த பொண்ணுடி. அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னை நான் இங்க நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். உன் இடத்துல வேற எவ்வளாச்சும் இருந்திருந்தாலும் அடிச்சு துரத்தி விட்டுருப்பேன். முதல்ல என் கண்ணு முன்னாடி நிக்காத, போ, போயிடு. பெரியம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேட்டுட்டேன். அப்புறம் உங்க கையால என்ன வெட்டி போட்டாலும் போடுங்க, நான் சந்தோஷமா போய் சேர்ந்துருவேன். என்னடி கேட்கணும்? இல்ல என்ன கேட்கணும்? அம்மா அம்மானு உன் மேல உயிரியே வச்சிருந்தது அந்த பிஞ்சு. பெத்த அம்மாவா அந்த குழந்தை பார்த்ததே இல்ல. ஒன்னதானடி அம்மாவா நினைச்சிட்டு இருந்துச்சு. மனசாட்சியே இல்லாம இப்படி பண்ணிட்டியேடி. ஏய் மாப்பிள்ள தம்பி, உன்னை அவர் குடும்பத்துக்கு வந்து சேர்த்த சாமியா பார்த்தாருடி.
அந்த ராஜசூரி பேச்சு கேட்டுக்கிட்டு ஒரு காலத்துல உன்னை கஷ்டப்படுத்தினாருதான், இல்லன்னு நான் சொல்லல. ஆனா அவர் தப்பு எல்லாத்தையுமே உணர்ந்துட்டு இனிமே இந்த வாழ்க்கையை நல்லபடியா கொண்டு போகணும் அம்மான்னு என்கிட்ட சொன்னாரு. சொன்ன மனுஷனுக்கு இதுதான் நீ கொடுத்த பரிசா? நானே உன்னை பத்தி ஏதாவது நெகட்டிவா சொன்னா கூட இல்லம்மா இல்லம்மா மல்லி அப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டாமான்னு உனக்காக வக்காலத்து வாங்கினவருடைய அவரு. அந்த அருமையான மனுஷனை போய் ஜெயில புடிச்சு தள்ளிட்டியடி. நீ எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணி தொலைச்சிருக்க தெரியுமா? ச்சீ, நீ எல்லாம் நான் எடுத்து வளர்த்த பொண்ணுன்னு சொல்றதுக்கே கூச்சமா இருக்குடி. உங்க கால்ல கூட விழல பெரியம்மா. என்ன இப்படி எல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் நான் யார்கிட்டயும் எதையும் சொல்லாம மனசுலயே வச்சு செத்துக்கிட்டு இருந்தேன். எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சு எல்லாத்தையும் எனக்குள்ள புதைச்சு வச்சுக்கிட்டு நடப்போனமா தெரிஞ்சேனோ அதுவே நடந்துருச்சு. என்ன மன்னிச்சிருங்க பெரியம்மா. மன்னிப்பு மன்னிப்பா மன்னிப்பு எல்லாம் மன்னிப்பு கேட்டா அப்படியே சரியா போயிடுமா? பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்படி நீலி கண்ணீர் வடிச்சிட்டு நிக்கிற. பாவண்டி அந்த பிஞ்சு, அந்த புள்ள அங்க போய் என்னெல்லாம் கஷ்டம் அனுபவிக்குதோ தெரியல. மாப்பிள்ள தம்பி ஜெயில படுற அவஸ்தையை விட நீ இப்படி துரோகம் பண்ணதை நினைச்சுதான் அந்த மனுஷன் நொந்து போயிருப்பாரு. நீ போயிடு, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. என் கண்ணு முன்னாடியே நிக்காத. விவாகரத்து கொடுக்கலாம், விவாகரத்து. நீ என்ன அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டியா? ரெண்டே 2 வார்த்தை உன் புருஷன் உன்னை பேசுறத கேட்க முடியலையா உனக்கு? அவ்வளவு அவமானமா போச்சா உனக்கு? யோசிச்சு பாரு, நீ வேலை செய்யற இடத்துல எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்க. பணத்துக்காக அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு நீ வேலை செய்யல. புருஷன்கிட்ட என்னடி மான அவமானம் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம குடும்பத்துல பொம்பளைங்க யாருக்குமே இப்படி எல்லாம் பழக்கமே கிடையாது. எங்க இருந்துடி வந்தது உனக்கு இந்த மான ரோஷம் எல்லாம்? பெரியம்மா, நான் சொல்றத நம்புங்க. அவர் என்ன திட்டினதுக்காகவோ கை நீட்டினதுக்காகவோ நான் விவாகரத்து கொடுக்கல. ஓ ஓ, புது கதை ரெடி பண்ணிட்டியாமா அதுக்குள்ள? ஐயோ கடவுளே, நீங்களும் என்ன நம்பலனா நான் எங்க பெரியம்மா போவேன்? நான் எங்க போவேன்? எங்கயாவது போ, தயவு செஞ்சு முதல்ல இங்க இருந்து போ. பெரியம்மா, நான் சொல்றத கேட்டுட்டு அப்புறம் என்ன வேணா செய்யுங்க, நான் ஏத்துக்கிறேன். நான் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனதுக்கு காரணம் அந்த ராஜி தான். என்ன என்ன சொன்ன? ஆமா பெரியம்மா, நீயா டைவர்ஸ் கொடுத்துட்டு வேலைக்கு போயிடு. அப்படி செஞ்சேன்னா விஜய்க்கு எதிரா ரஞ்சிதா சாட்சி சொல்ல மாட்டான்னு சொன்னா. ஐயோ, இல்லனா விஜய் ஜெயிலுக்கு போயிடுவாரு, வெண்பா கதிரேசன் கஸ்டடிக்கு போயிடுவான்னு என்ன மிரட்டுனாங்க பெரியம்மா. என்ன புள்ள சொல்ற? அத என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதுதானே? யாருக்கும் தெரியாம இருக்கணும்னு சொல்லிட்டாங்க பெரியம்மா. அடி பாவி பாவி, அன்னைக்கு உன் போனுக்கு அந்த ராஜேஷி கால் பண்ணும்போதே எனக்கு டவுட் வந்துச்சு. நானும் நேரா போய் அவளை வார்ன் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனா ச்சே, இப்படி ஒரு காரியம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சே. உனக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அவன் சொன்னான்னு நீ நம்பி இருக்கியே. கூட பிறந்த தம்பிக்கே அந்த கழுத துரோகம் பண்ணவ, தெருவுல அவரை நிக்க வச்சவ, அவளை எப்படி உன்னால நம்ப முடிஞ்சது? நான் டைவர்ஸ் கொடுத்துட்டா ரஞ்சிதாவை அவருக்கு கட்டி வச்சிடலான்னு நினைச்சுதான் அப்படி சொல்றான்னு நினைச்சேன் பெரியம்மா. அப்படி இருக்கிறப்ப அவ ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டா, வெண்பாவை அவரை விட்டு போற நிலைமை இருக்காதுன்னு நினைச்சேன். என் கணக்கு எல்லாமே தப்பு கணக்கா போயிடுச்சு. நான் ஒதுங்கிட்டா அவருக்கு எதிரா சாட்சி சொல்ல மாட்டான்னு ரஞ்சிதா சொன்ன ஒரு வார்த்தையை நம்பிதான் நான் இப்படி பண்ணேன் பெரியம்மா. என்னால இப்ப என் குடும்பமே செதஞ்சு போச்சு. இந்த பாவத்தை நான் எங்க போய் கழிப்பேன்? எங்க போனாலும் இந்த பாவம் என்ன விட்டு கரையாது. என்ன பண்ற? விடு 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 விடு, முதல்ல கண்ணத்தோட இங்க பாரு. விடு. சரி சரி. இல்ல பெரியம்மா, நான் பெரிய பாவி. எனக்கு எல்லாம் மன்னிப்பே கிடையாது. உங்ககிட்ட என்ன சேர்த்துக்கோங்க நல்லா கேட்க வரல. யார்கிட்ட சொல்லி அழறதுன்னு கூட தெரியல. நீங்க என்ன திட்டினா கூட பரவாயில்ல, ஏன் அடிச்சு கொன்னா கூட பரவாயில்ல, உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு மூச்சு விட முடியாம திணறிட்டு இருந்த. அதான் பெரியம்மா உங்களை தேடி வந்தேன். கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை.
ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.